மேற்கு ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 4 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு வேலைக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு பிணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இதில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இசக்கி ராஜா மற்றும் தளபதி சுரேஷ் ஆகியோர் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நிலையில் தங்களை காப்பாற்ற மத்திய அரசு உதவ வேண்டும் என கோரி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பாக அவர்களது குடும்பத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் மாலி நாட்டில் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நபர்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் பேச்சிமுத்து என்ற நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் மீதமுள்ள 4 பேர் மீட்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புளியம்பட்டி காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 4 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு வேலைக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு பிணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இதில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இசக்கி ராஜா மற்றும் தளபதி சுரேஷ் ஆகியோர் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நிலையில் தங்களை காப்பாற்ற மத்திய அரசு உதவ வேண்டும் என கோரி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பாக அவர்களது குடும்பத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் மாலி நாட்டில் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நபர்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் பேச்சிமுத்து என்ற நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் மீதமுள்ள 4 பேர் மீட்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புளியம்பட்டி காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 4 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு வேலைக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு பிணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இதில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இசக்கி ராஜா மற்றும் தளபதி சுரேஷ் ஆகியோர் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நிலையில் தங்களை காப்பாற்ற மத்திய அரசு உதவ வேண்டும் என கோரி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பாக அவர்களது குடும்பத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் மாலி நாட்டில் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நபர்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் பேச்சிமுத்து என்ற நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் மீதமுள்ள 4 பேர் மீட்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புளியம்பட்டி காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் பேச்சிமுத்து என்ற நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் மீதமுள்ள 4 பேர் மீட்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புளியம்பட்டி காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 4 தமிழர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அங்கு வேலைக்கு சென்ற தமிழகத்தை சேர்ந்த 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு பிணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். இதில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த இசக்கி ராஜா மற்றும் தளபதி சுரேஷ் ஆகியோர் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நிலையில் தங்களை காப்பாற்ற மத்திய அரசு உதவ வேண்டும் என கோரி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பாக அவர்களது குடும்பத்தினர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் மாலி நாட்டில் தீவிரவாதிகள் பிடியில் சிக்கியிருந்த நபர்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். 5 நபர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் பேச்சிமுத்து என்ற நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் மீதமுள்ள 4 பேர் மீட்கப்பட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புளியம்பட்டி காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.